அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் நீலகிரி தொகுதி கவனம் பெற்றிருக்கிறது. நேற்று தென் சென்னை தொகுதியை கவனம் பெற்ற நிலையில் தற்போது நீலகிரி தொகுதியும் கவனம் பெற்றிருக்கிறது. நட்சத்திர வேட்பாளர்களாக 3 பேர் களமிறங்குவார்களா என்ற ஒரு தகவல் தற்போது பேசப்படுகிறது. ஏனென்றால் திமுக தரப்பில் நீலகிரி தொகுதிக்கு தற்போதைய மக்களவை உறுப்பினர் ஆர் ஆசா வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் இந்த போட்டியை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அதிமுக தரப்பில் முன்னாள் சபாநாயகர் ப தனபாலுடைய மகன் லோகேஷ் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலமாக நீலகிரி தொகுதி என்பது மேலும் கூடுதல் கவனத்தை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக தரப்பிலிருந்து இன்னும் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே நீலகிரி தொகுதியில் எல் முருகன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேட்பாளராக களமிறக்கப்படலாம் என்று அவர் தன்னுடைய தேர்தல் பணிமனையெல்லாம் தொடங்கி பணிகளை தொடங்கிவிட்ட நிலையில் அவருக்கு பாஜக தலைமை மாநிலங்களவை பொறுப்பை வழங்கியது. மீண்டும் நீங்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட போது கட்சி இது தொடர்பாக முடிவெடுக்கும் என்று தெரிவித்து விட்டார். நேரடியாக ஆம் இல்லை என்ற எந்தவிதமான பதிலையும் அவர் சொல்லவில்லை. இதே நிலைதான் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் எடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது அந்த இடத்திற்கு மிக முக்கியமான வேட்பாளர் அதிமுகவுடைய முன்னாள் சபாநாயகர் ப தனபாலுடைய மகன் லோகேஷ் தற்போது நீலகிரி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இதே ஸ்டேட்டஸ் கோவில் தான் இருக்கிறார். கட்சி தலைமை என்னை போட்டியிடுங்கள் என்று கூறினால் நிச்சயமாக நான் போட்டியிடுவேன், எனக்கு என்று விருப்பு வெறுப்பு கிடையாது என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது நீலகிரி தொகுதி கவனம் பெற்றிருக்கிறது. தென் சென்னை தொகுதி நட்சத்திர வேட்பாளர் அந்தஸ்தை பெற்ற நிலையில் தற்போது அடுத்ததாக நீலகிரி தொகுதியும் தற்போது கவனம் பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் கன்னியாகுமரியும் நட்சத்திர வேட்பாளர் அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. அடுத்ததாக திருநெல்வேலி தொகுதிக்கும் நட்சத்திர அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. என்னவென்றால் அண்மையில் திமுகவில் இருந்து அதிமுகவில் இணைந்த சிம்லா முத்துச்சோழன் அவர்கள் தற்போது திருநெல்வேலி தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவுக்கு திருநெல்வேலி தொகுதிக்கு நைனா நாகேந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடும் என்று அந்த கட்சி நிர்வாகிகளால் நம்பப்படக்கூடிய நிலையில் இது மேலும் கவனம் பெற்றிருக்கிறது. இவர் அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு சென்றவர். இந்த நிலையில் அந்த தொகுதியில் நடைபெறக்கூடிய நேரடி மோதல் என்பது, நேரடி தேர்தல் யுத்தம் என்பது இன்னும் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கிறது. அடுத்ததாக தென் சென்னை தொகுதியை பொறுத்தவரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த தென் சென்னை தொகுதியில் போட்டியிடுவார் என்று பாஜக நிர்வாகிகளால் நம்பப்படுகிறது. ஏற்கனவே தற்போதைய மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழிசை தங்கப்பாண்டியன் மீண்டும் 2வது முறையாக இங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அதிமுக தரப்பில் ஜெயவர்தன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுபோன்று முக்கிய தொகுதிகளுக்கு பல முக்கிய பிரபலமான வேட்பாளர்களை அறிவிப்பதன் மூலமாக அந்த தொகுதி நட்சத்திர அந்தஸ்து பெறுகிறது.